பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்தின் முதல் நாள் வாக்குத்தத்த வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திற்குரியதான தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 12-13 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று அவனோடு பேசினார். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த மாதத்திற்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, ஒரு ஏணி உங்களுக்கு முன்னே வைக்கப்படும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் நம்புங்கள். இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையும் அடுத்த எல்லையை தொடுவதற்காய், அல்லது மேலே ஏறி வருவதற்காய், அல்லது கீழே இருக்கிற அனுபவத்தில் இருந்து அடுத்த எல்லைக்கு உங்களை நிறுத்தும்படியாக, அடுத்த எல்லையை துவக்கும்படியாக இந்த மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தரப்போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இது யாக்கோப்பு கண்ட சொப்பனத்தில் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. யாக்கோப்புக்கு முன்னே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஏணியின் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அந்த ஏணியில் தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாய் இறங்குகிறவர்களாய் இருந்தார்கள். அந்த ஏணியின் மேல் நின்று கர்த்தர் யாக்கோப்போடு பேசினார் என்று இந்த பகுதியில் வாசிக்க முடியும். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த நாட்களில் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளே ஊழியங்களுக்கு முன்னே நான் ஒரு ஏணியை வைப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் நம்புங்கள். இந்த ஏப்ரல் மாதம் ஒரு ஏணியை கர்த்தர் உங்களுக்கு வைக்க போகிறார். பிரைஸ் காட். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். ஏணி அப்படின்னாலே கீழே இருக்கிறவங்கள மேலே ஏற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் ஏணி. ஸ்தோத்திரம். யாக்கோப்புடைய வாழ்க்கை கீழே இருந்துச்சு. நமக்கு தெரியும், ஆசீர்வாதத்தை ஏமாத்தி வாங்கிட்டான். தகப்பன் சபிக்கும்படியாய் விரும்புகிறார். கூட பிறந்த சகோதரன் கொலை செய்யும்படியாய் விரும்புகிறான். தாய் இரவோடு இரவாய் திருட்டளவாய் இவனை அனுப்பி விடுகிறார். நீங்க இருந்து என்ன செத்துருவ, நீ உன் மாமா வீட்டுக்கு போயிரு. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். இவன் மாமாவை தேடி போகிறான். இரவு நேரத்துல தலைக்கு ஒரு கல் வச்சு படுத்து இருக்கிறான். அந்த டைம்ல தான், அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில தான், எதிர்காலத்தை குறித்த எந்த ஒரு நிச்சயம் இல்லாத அந்த நேரத்தில் தான் கர்த்தர் யாக்கோப்போடு பேச ஆரம்பித்தார். யாக்கோப்புக்கு தரிசனத்தை கொடுக்க ஆரம்பித்தார். அவருக்கு முன்னே ஒரு ஏணியை கர்த்தர் வைக்க ஆரம்பித்தார். எதிர்கால வாழ்க்கையை குறித்த அநேக கேள்வியோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? நாளை தினம் எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த மாதத்தை நான் எப்படி முடிக்க போறேன்னு தெரியல. என் கையில எந்த ஒரு காரியமும் இல்ல. ஒரு அனாதையை போல துரத்தப்பட்ட நிலைமையில இந்த சத்தத்தை கேட்கிறீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு முன்னே ஒரு ஏணியை வைக்க போகிறேன். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? எதிர்காலத்தை குறித்த பல்வேறு கேள்வியோடு, பல்வேறு குழப்பத்தோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்களுக்கு தான் இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உனக்கு முன்னே ஒரு ஏணியை வைக்க போகிறேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற போகிறீர்கள். உங்கள் குடும்பம் ஏற போகிறது. உங்கள் பிள்ளைகள் ஏறக்கூடிய சில ஏணியை கர்த்தர் உங்களுக்கு முன்னே வைக்க போகிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நீங்கள் நம்புங்கள். பிரைஸ் காட். ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய நிலைமை கீழே இருக்கிற நிலைமையா இருக்கலாம். தலைக்கு அவனுக்கு வச்சு படுக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை, ஒரு கல்லு வச்சு படுத்திருந்தானா. அப்படிப்பட்ட ஒரு சாதாரண நிலைமை. ஆனா என்றைக்கு ஏணி அவனுக்கு முன்னே வைக்கப்பட்டதோ, அப்பொழுதே அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பித்தார். சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, இந்த மாதத்தில் உங்களுக்கு முன்னே அவர் ஒரு ஏணியை வைக்க போகிறார். இந்த ஏணி என்பது உங்கள் ஏற்றத்திற்கான புதிய துவக்கம். ஓ
ஓ பிரைஸ் காட். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் கையின் பிரயாசங்களும் இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏற்றத்திற்கான ஒரு ஏணியை கர்த்தர் வைத்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய ஆரம்பத்தை அவர் ஏற்படுத்த போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நடந்ததை யோசிக்காதீங்க, இனி நடக்க போகிறது உங்களுக்கு நன்மையாய் அமைய போகிறது. பிரைஸ் காட். அந்த ஏணியில் தேவதூதர்கள் வருகிறார்கள். இன்னும் விசேஷித்தமான ஒரு வார்த்தை, அந்த ஏணியின் மேலே கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். தீர்க்கதரிசனமாய் பேசுகிறார், வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். பிரைஸ் காட். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அநேக வாக்குத்தத்தமான வார்த்தைகள் அந்த பகுதியில் வாசிக்க முடியும். முகமுகமாய் தேவனுடைய வார்த்தை யாக்கோப்பை சந்திக்க ஆரம்பிக்கிறது. அவ்வளவுதான், நான் ஏமாத்துக்காரனா இருக்கிறேன், என் சகோதரன் என்னை கொண்டு போயிடுவான், என் கையில ஒண்ணுமே கிடையாது, நான் வெறும் ஆளா இருக்கிறேன். என்றைக்கு ஏணி அவனை சந்தித்ததோ, ஏணியில் இருந்து சோத்திரம் அந்த முனியில இருந்து கர்த்தர் அவனோடு பேச ஆரம்பித்தாரோ, அன்றைக்கே அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க ஆரம்பிச்சு. சோத்திரம். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் நம்புங்கள். ஒரு ஏணி உங்களுக்கு முன்னே வைக்கப்படுகிறது. இந்த ஏணியின் நுனி வானத்தை எட்ட போகிறது. அந்த வானத்தின் நுனியிலிருந்து கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். நிறைய வாக்குத்தத்தங்கள் வரப்போகிறது, புதிய வாக்குத்தத்தம் வரப்போகிறது, புதிய துவக்கம் வரப்போகிறது. நீங்கள் நம்புங்கள். இந்த வார்த்தையை அப்படியே கிளைம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, யாக்கோப்புக்கு முன்னே அவனை உயர்த்தும்படியாய், அவனை மேலே கொண்டு போகும்படியாய் ஒரு ஏணி வைக்கப்பட்டது போல இந்த ஏப்ரல் மாதத்தில் என் ஏற்றத்திற்கான ஒரு ஏணி வைக்கப்படுவதாக சொல்லுங்கள். அது அப்படியே நடக்கும். ஓ பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை அப்படியே அறிக்கை செய்யுங்கள். நீங்கள் ஏற்றத்திற்கான ஏணியை பார்க்க போகிறீர்கள். அந்த ஏணியின் மேலே நின்று கர்த்தர் உங்களோடு, உங்கள் குடும்பத்தோடு, உங்கள் ஊழியத்தோடு நிறைய தீர்க்கதரிசனமாய் வெளிப்பாடுகளோடு ஆண்டவர் பேச போகிறார். பிரைஸ் காட். அந்த ஏணியில் இருந்து அவர் என்ன பேசினாரோ அது ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேறினது. அவன் திரும்பி வரும்பொழுது அனாதையாய் அல்ல, தனி மனுஷனாய் அல்ல, 2 பெரிய பரிவாளத்தோடு வந்தார். காரணம், சில நாட்களுக்கு முன்னே, சில வருடங்களுக்கு முன்னே கர்த்தர் ஏணியில் பேச ஆரம்பித்தார். நம்புங்கள், ஏற்றத்திற்கான ஏணி வைக்கப்படும். இந்த வார்த்தையை தான் கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்றார். இந்த மாதம் நீங்க நெக்ஸ்ட் லெவல் போறதற்கு, அடுத்த எல்லையை தொடுவதற்கு, ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் ஏற்படுத்துவதற்கு ஒரு ஏணி உங்களுக்கு முன்னே வைக்கப்பட போகிறது. நம்புறவங்க இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமா பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. எஸ் லார்ட், இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தினால ஒரு ஏணி இறங்கி வருவதாக, ஒரு ஏணி இறங்கி வருவதாக. இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏற்றத்திற்கான ஏணி இறங்கி வருவதாக. Oh, praise God in Jesus name. அந்த ஏணியின் மேலே நின்று இந்த மாதத்தில் கர்த்தர் அவர்களோடு பேசுவீராக. அநேக வாக்குத்தத்தங்கள் அவர்களை சந்திப்பதாக, சில வாக்குத்தத்த வார்த்தைகள் அவர்களை உறுதிப்படுத்துவதாக. Praise God in Jesus name. அந்த ஏணியில் தேவ தூதர்கள் இறங்கி ஏறுவார்களாக. அந்த ஏணியின் நுனி பாதாளத்தை அல்ல, பரலோகத்தை பிடிப்பதாக. எஸ் லார்ட், இந்த வார்த்தை தீர்க்கதரிசனமாய் நிறைவேறட்டும். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில இந்த ஏணி ஒரு புதிய துவக்கத்தை தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம்.